நீயும் ஜாசியும் நானும் பாட்டு நானும் பண்ணுறது தெரியல. செத்து போயிட்டானே அவனுக்கு போய் அடிச்சிடுங்க. நம்ம ஸ்கோர் ரொம்ப கேவலமாக தான் இருக்குது. பிளாட்டினம் 5ல் தான் இருக்கிறேன். இல்லைன்னு தெரியல, இந்த அப்டேட்டில் வந்து பிளாட்டினம் 5 ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக இருக்குது. பிளாட்டினம் 4 இருந்ததே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிளாட்டினம் 5 வேறு ஏற்கனவே அதில் ஆட முடியாது. இல்லை இது வேறையா ஸ்மூத் வச்சு நல்லா இருக்குமா? ஸ்மூத் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸ் ஆட முடியாது. சொல்லு ஸ்மூத் வச்சு யாராங்க. சார்ஜர் இருக்குது. மணி 7. மணி 7 நான் என்ன பண்ணுவேன்? சும்மா 1 vs 1 போட்டுக்கலாம். One vs one fight. This is third part கண்டினியூல நடக்குது. இது ஒரு 2 நிமிஷம் நடக்கும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் முடிச்சிடலாம். எதுக்குன்னு தெரியாது. செஞ்சு சொல்லிட்டு போங்க. அதை வச்சு என்ன யூஸ்னே தெரியல. ஒன்றா படத்துன்னு தெரியாதா? கேவலம் அவன்கிட்ட நடந்தாண்டா. யாரா இவன் அழுத்தான்? 2 கிலோவில் போடுறான். வா 10 நிமிஷத்தை ஒரு அடி அடிச்சிட்டேன். எமௌண்ட்டே ரிலாக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். ஷாட் அட 2 நிமிஷம் நடக்கும்னா 2 நிமிஷம் மாதிரி நடக்கும்னா. வா வராச்சுல்ல. எல்லோரும் கமெண்ட்டில் நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு போங்க. பெல்கிட்ட இது வந்து என்னோட ஐடி கிடையாது. என் ஐடி தான். நான் காசு கொடுத்து வாங்கின ஐடி. 10 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ஐடியை. 20ஆம் லெவலில் இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு வாங்கினேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. இப்போ அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டேன் ஐடியா. இப்போ வந்து நான் 51ஆவது லெவலு. ஆமாம், நான் இப்போ 51ஆவது லெவலு. யார் எங்கே ஓடுறான்? ஓகே, சரி வேணாம். வேணும். Oh my god, shit. நடந்து நினச்சேன் ஒரு மேட்ச் கூட விட்டு கொடுக்காம ஆடணும்னு நினச்சேன். ஒரு ரவுண்டு விட்டு கொடுத்துட்டேன். சரி வேற யாரா மேலே படிக்கிற பாருங்க. அடிக்க தெரியும். பட்டு வந்து விளாடணும். அழுத்து பிடிச்சிட்டாங்க கைஸ். எனக்கு அழுத்து பிடிக்கிறதே பிடிக்காது. எனக்கு அழுத்து பிடிச்சாலும் வெறியாகும். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்ட் போட்டுடலாம். ஏடபிள்யூ ஆட தெரியும். சரி, எனக்கு ஏடபிள்யூ ஆட தெரியாது. என் பேர் என்ன? ஏடபிள்யூஒய். என்னடா பேர் இது? ஒரு ரியல் பேர் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு ரியல் பேர் தெரியாது. ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஸ்கின்னு ஓகே. ஸ்கின் யாரும் இல்லை. கூட காணோம் எனிமி. நல்லா ஆடினேன். எனக்கு ஃபாஸ்ட் மூட தெரியாது. ஃபிஸ்ட்டு வரா.
எனக்கு என்ன விளையாட தெரியாது போல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குறான். சார் ஃபஸ்ட்டில் ஆடல, வாடாது ஃபஸ்ட்டில் பிளேயர்ரா அது. பாக்ஸிங் பிளேயர்ரா, பாக்ஸிங் என்னடா? லோடு பண்ணு ஓகே. ஜஸ்ட் மிஸ். ஆட வரல. அப்போ அடியா எவ்வளோ நேரம் நிமிஷம் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ஏடபிள்யூம் நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஆடுறேன். அப்போ 3 ஃபிகர் பிளேயர் இருந்தேன். 3 ஃபிகர் ஒழுங்காக ஆட தெரியாது. ஸ்கோப்புக்கு ஒன்று இதான் ஆடுவேன். 3 ஃபிகர் பிளேயர். ஏடபிள்யூ எடுப்பேன். ஸ்கோப் மேலே இருக்குதா, ஸ்கோப் அழுத்துவேன், டஃப் அடிப்பேன். இதுதான் என் பழக்கம். ஆனால் ஏடபிள்யூ எடுத்துட்டேன்னா நான் அந்த மாதிரி ஆட மாட்டேன். லோட் ஆகிடுச்சு. கீழே வச்சிரு. ஜஸ்ட் மிஸ். முடிச்சிட்டேன். இந்த காஸ்டியூம் கேவலமாக இருக்குதுன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சும்மா சொன்னேன், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க. எதுவும் பண்ண போகிறதில்ல. நல்லவங்களாக இருந்தால் பண்ணுங்கள், கெட்டவங்களாக இருந்தால் பண்ணாதீங்க. கெட்டவங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் கெட்ட பிள்ளைக்கும் போட்டிருக்காங்க, அது சுத்தமாக பிடிக்காது. என்னடா இன்னும் விட்டால் ஈக்குவலாக வந்துடுவானுக்கு போல். நல்லா கடவுளே, நல்லா ஒருத்தர் முஸ்லீம் இறக்கத்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட் அமுச்சு விட்டு போயிருங்கள்.